வெல்கம் டு டேக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது தான். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாமே சேர்த்திக்கோங்க. இதில் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே 2 வரமிளகாவை சேர்த்திக்கோங்க. வரமிளகாய் நல்லா ஃப்ரை ஆன வாட்டி நான் இங்கே வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தை கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, 3-4 பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்தி அதிலே ஃப்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் உப்பு கூட இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன வாட்டி இப்போ நான் ஒரு தக்காளி சின்னதாக எடுத்துருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி கூட நான் இங்கே கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாமே எடுத்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு நான் இந்த 3 காய் தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகணும். இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் காய். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண வாட்டி அது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு இப்போ நான் சேர்த்திக்கிறேன். இந்த ஸ்டேஜில் காய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ண வாட்டி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நான் சேர்த்திக்கிறேன். இந்த டிஃபன் சாம்பார் பவுட்ரு செய்யும்போது நான் மிளகாய் சேர்த்திக்கல. அதனால் இப்போ நான் மிளகாத்தூள் தனியாக சேர்த்திக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி நான் இங்கே 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே நான் சேர்த்தி கொஞ்சமாக கொதிக்க விடுறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூடவே சேர்த்திக்கிறேன். காய் நல்லா புளியில் கொதிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் சாம்பார். அதனால் இது கூடவே நான் இது புளியை சேர்த்தி நல்லா கொதிக்க விடுறேன். இதை மூடி போட்டு நீங்கள் நல்லா காய் இந்த புளி தண்ணியிலே வேகணும். அந்த அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க ஒரு மூடி போட்டு. காய் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தண்ணி பத்தாது. தண்ணி பத்தலைன்னா அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இன்னும் கூட கொதிக்க விடலாம் காய் வேகிற வரைக்கும். காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் அதனால் அரைச்சி வச்சுருக்க
டிஃபன் சாம்பார் பவுடரை 2 ஸ்பூன் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சது. இது கூடவே நான் 1/4 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா இது ரெண்டுத்தையும் கொதிக்க விட போகிறேன். அது கொதிச்சுட்டு இருக்கும்போது 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், நெய் கொஞ்சம், ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நான் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் குக்கரில். சாம்பார் பவுடரில் இருக்க பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. அதனால் நான் வேக வச்ச பருப்பை வந்து இது கூடவே நான் சேர்த்திக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது நல்லா சாம்பார் திக்காகிடும். அதனால் நீங்கள் வந்து நிறைய தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். அந்த சாம்பாரோட வாசம் நல்லாவே உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இதை கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் வந்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அதையும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்ல ஃப்ளேவரும் வாசமும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இது தோசை, இட்லி, ரவா தோசை எது கூட வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன் சாம்பார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.